இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸாக இருக்கட்டும், அப்படின்னா டேட்ஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அதனுடைய மூடியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டமில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. நிறைய ஹோல்ஸ்லாம் போட வேண்டியதில்லை, ஒரு ஹோல்ஸ் போட்டால் போதும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கலரில் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். க்ரீன் அண்ட் ரெட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் குட்டி குட்டி பொருட்கள்லாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க.